அமெரிக்காவும் ரஷ்யாவும் பனிப்போரில் ஈடுபட்டு கொண்டிருந்த காலகட்டம் அது. ஆனா அந்த பனிப்போர் முடிவுக்கு வந்தது விண்வெளியில. ஆச்சரியமா இருக்குல்ல. ஜூலை 1975 அமெரிக்காவின் அப்போலோ விண்கலமும் ரஷ்யாவின் சோயுஸ் விண்கலமும் விண்வெளியில ஒன்னா சேர்ந்துச்சுங்க. அமெரிக்காவிலிருந்து 3 விண்வெளி வீரர்களும் ரஷ்யாவிலிருந்து 2 விண்வெளி வீரர்களும் பயணம் செஞ்சாங்க. விண்கலத்தோட வாசல் திறந்தோட அமெரிக்காவின் தாமஸ் ஆஃபோர்டும் ரஷ்யாவின் அலெக்சி லெனோவும் சேர்ந்து கை குலுக்குனாங்க. இது சர்வதேச விண்வெளி பயணத்தின் முதல் அத்தியாயத்தை துவக்கியதுன்னே சொல்லலாம். 5 வீரர்களும் கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஒன்னா இருந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டாங்க. அப்புறமா 2 விண்கலங்களும் பிரிஞ்சு தனித்தனியே செல்ல ஆரம்பிச்சது. விண்வெளி வீரர்களை பாராட்டி அமெரிக்க ஜனாதிபதி ஃபோர்டு போன் மூலமாகவும் ரஷ்ய ஜனாதிபதி பிரஷ்னேவ் மெசேஜ் மூலியமாகவும் வாழ்த்து தெரிவிச்சாங்க. இந்த விண்வெளி சந்திப்பு அறிவியல் பகைவர்களையும் ஒன்னா சேர்க்க முடியுங்கிறத நிரூபிச்சதுங்க. இதுவே பல நாடுகள் ஒன்னா சேர்ந்து சர்வதேச விண்வெளி மையத்தை அமைக்க ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தியது. பூமியை தாண்டி மனிதகுலத்தின் ஒற்றுமையை நிலைநாட்டிய நாள் இது.